கறிக்கடை வச்சுருக்க எல்லாரோட தீபாவளியும் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். தீபாவளி அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் வேகமாகவே எழுந்திரிச்சாச்சு. வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி வரை கடையில் இருந்தோம். என்னால் முடிஞ்சது வந்து குடல் எடுக்கிறது தான், அந்த வேலையை தான் செஞ்சுட்டே இருப்பேன். 3 மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்பலாமேன்னு சொல்லி யோசிச்சு வந்தேன். அம்மாச்சி எப்போவுமே வடை, இட்லி, உளுந்த வடை, பருப்பு வடை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஒர்க் வந்து ஒரு 3 மணியாப்பில் முடிஞ்சிச்சு. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் போல் ஐயம்பாளையம் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஐயம்பாளையத்துலேருந்து இந்த ஜாஸ்மின் பட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் 60 பட்ஸ் செஞ்சுதாங்கன்னு சொல்லி ஆர்டர் வந்துருந்துச்சு. ஒரு 40 செஞ்சு வச்சுருந்தேன். அப்படியே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டேன். உங்களில் நிறையா பேருக்கும் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த மாதிரி ஜாஸ்மின் பட்ஸ் எல்லாம் செஞ்சு விற்கணும்னு ஆசை இருக்கும். அதை நம்ம பிளேஜில் வெறும் 77 ரூபா பேமெண்ட்டுக்கு எப்படி செய்யறது சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கி அப்படியே கட்டி ரீசெல்லிங் பண்ணுறாங்க போல். ஸோ 60 பட்ஸை ரெடி பண்ணி ஊருக்கு கிளம்பியாச்சு. போனோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து வேட்டு வலிக்கிறதா. எல்லோரும் நல்லா ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அந்த ட்ரெஸ் வந்து என்னோட தம்பி எடுத்து கொடுத்துருந்தான். திவானுக்கு வந்து திருவிழாவில் எடுத்துருந்தனால ட்ரெஸ் எதுவும் எடுக்கலாம். விதுன் குட்டி ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் வேட்டு போட ஆரம்பிச்சோன்னே விதுனும் சரி இதனும் சரி ஒரே அழுகை தான். அண்ணே வந்து சின்ன பிள்ளைக்கு வெடிக்கும்னு சொல்லிட்டு வெறும் இந்த புஷ்பான இது மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் இந்த வேட்டு செட்டு மேலே போய் வெடிக்கல. அதை பார்த்துனே அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக வேட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வந்து நான்வெஜ் தான் எடுத்திருந்தாங்க அம்மாச்சி வீட்டில். அதையும் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு தூங்க போயாச்சு. தீபாவளிக்கு வேட்டு வச்சப்போ வந்துட்டு சங்கு சக்கரை வெடிச்சிச்சு. அப்போ இருந்து பெருசாக எந்த வேட்டுமே நான் வைக்கல. ஒரே ஒரு புஷ்பானை மட்டும் வச்சுருந்தேன். காவியாக்கா சரவெடி எல்லாத்தையும் பயங்கரமாக வெடிச்சாங்க. உங்களில் யாருக்காவது இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த ஜாஸ்மின் பட்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணணுன்றதை 77 ரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு விட்றேன். செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.